இன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு பண்றது வந்து ரொம்பவே சிறப்பு. சரி தாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ரொம்பவே பாசிட்டிவான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா வந்து ஆஷாட நவராத்திரி வந்து எல்லாருமே சூப்பராக இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஷாட நவராத்திரி வந்து வராகி அம்மனை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. 9 நாட்கள் வந்து இது நடக்கும். ஸோ 9 நாளுமே நம்ம பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது வந்து ரொம்பவே சிறப்பு. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மன் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக விர்ச்சுவலாக உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபுல் வீடியோவை வந்து பாருங்க. நாங்க வீடியோக்குள்ள போலாமா? சரி தங்கம். அம்மனுக்கு வந்து நம்ம வீட்லயே வந்துட்டு பூஜை பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு தேவையான செம்பு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி சந்தன குங்குமம்லாம் தொட்டு வச்சுட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து 5 விதமான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்கோ, நீங்க வந்து எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வீட்டுல வந்து நீங்க பூஜை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நமக்கு விருப்பமானது நம்ம வந்து பண்ணாலே வந்து அம்பாள் வந்து கண்டிப்பா அதை ஏத்துக்குவாங்க. மனசுதான் முக்கியம் எல்லாத்துக்குமே வந்துட்டு. நான் வந்துட்டு 5 விதமான பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் வச்சு நான் ஃபுல்லா வந்து சாமியை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்னைக்கு வந்து ஸ்பெஷலா பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர பிஸியா போய்கிட்டு இருக்கோம். நிறைய தடங்கள் வர மாதிரி எனக்கெல்லாம் மார்னிங் இருந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து ஒரு சோதனை தான். ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி வந்து சாமி வந்து கும்பிட்றது வந்து தான் அன்னைக்கோட பாசிட்டிவிட்டியே வந்து இருக்கு. ஸோ எனக்கும் அப்படிதான் வந்து அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து சூப்பரா வந்து நான் வந்து சாமி கும்பிட்டது வந்து மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்துச்சு. உங்களுக்கும் இது மாதிரி ரிலேட்டபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குங்குமாபிஷேகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு வளர்பிறை பஞ்சமி அஷ்டமி, தேய்பிறை பஞ்சமி அஷ்டமி வரும். ஸோ இந்த நாட்கள்ல வந்து நீங்க வராகி அம்மனை பூஜை பண்ணலாம். வீட்டுல பண்ண முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்க கோவில்ல வந்து கண்டிப்பா வந்து பூஜை நடத்துவாங்க. அந்த மாதிரி கோவில்லையுமே வந்துட்டு நீங்க கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வராகி அம்மன் ஸ்டாச்சு வந்து நான் 2 years பேக் வந்து வாங்கியிருந்தேன். இதே ஆஷாட நவராத்திரி அப்போதான் நான் வந்து முதல்ல வந்து வராகி அம்மன் வந்து எங்க வீட்டுக்கு வந்து நான் கூட்டிட்டு வந்தேன். ஸோ அன்னைக்கே வந்து நான் இதே மாதிரி பூஜை வந்து நான் நடத்தினேன். அண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாப்பா வந்து குட்டியா இருக்கிறதுனால என்னால வந்து எடுத்து நடத்த முடியல. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அஷ்டமி அன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். குங்குமம்க்கு அப்புறம் நான் விபூதி அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நானே ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். விபூதி அபிஷேகம்க்கு அடுத்து வந்து நான் ஜவ்வாது, அப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு நறுமண பொருள் எல்லாமே வந்துட்டு தண்ணியில சேர்த்து அதை வந்து நான் வந்து இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சாவது வந்து பாலாபிஷேகம் தான். ஸோ இதோட வந்துட்டு இது வந்து நிறைவாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாமியை வந்து அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
வராகி அம்மன் உங்க வீட்டுல இருக்காங்க, இல்ல நீங்க புதுசா வந்து இந்த ஸ்டாச்சுவோ இல்ல போட்டோ ஃப்ரேமோ வாங்கி நீங்க கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஈவினிங் 8 o'clock மேலதான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான டைம் கும்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நான் வந்து 8 o'clock மேலதான் வந்து கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணும். நெய்வேத்தியமா நான் வந்து நிலக்கடலை தான் அவிச்சிருந்தேன். அவங்களுக்கு வந்து நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும், மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகள்ல வந்து எது வேணா நீங்க வந்து வச்சுக்கரலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நெய்வேத்தியமா இருக்கும். அன்னைக்கு ஸ்பெஷலா வந்துட்டு தேங்காயில வந்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நவதானியம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம சாமி முன்னாடி வச்சு கும்பிடலாம். என்கிட்ட அன்னைக்கு வந்து துவரம் பருப்பும் சுண்டலும் தான் இருந்துச்சு. ஸோ அது வச்சுதான் நான் வந்து சாமி கும்பிட்டேன். விளக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்து அர்ச்சனை நான் வந்து போற்றி வந்து படிச்சுதான் வந்து பண்ணேன். அண்ட் வந்து குங்குமம் இருந்துச்சுன்னா குங்குமம் வச்சு பண்ணலாம். குட்டி குட்டி வளையல்லாம் கூட இப்ப விற்கிறாங்க. ஸோ வளையல் அர்ச்சனை பண்ணலாம். அண்ட் வந்துட்டு நான் வந்து என்கிட்ட பூ உதிரி பூ வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நான் வந்து அன்னைக்கு போற்றி வந்து படிச்சு அர்ச்சனை பண்ணேன் சாமிக்கு. ஸோ எங்க வீட்டு ஆஷாட நவராத்திரி அஷ்டமி பூஜை வந்து சூப்பர் பாசிட்டிவா வந்து நிறைவாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து வராகி அம்மன் வந்து ரொம்பவே ஃபேமஸா எல்லாருக்குமே தெரியும் எப்படி கும்பிடுறது என்ன அப்படின்றது எல்லாமே. இருந்தாலும் புதுசா வந்து யாராவது கும்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Bye.